ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நாட்டு மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இது எங்கள் வீட்டு மரத்தில் பறித்த மாங்காய். மாவு அரைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு மாங்காய் நிறைய இருந்தது. என்ன பண்ணலாம், ஊறுகாய் போடலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. டக்குன்னு ஒரு மாங்காய் பறிச்சுக்கிட்டேன். மாங்காய் பறித்து தோல் சீவி கட் பண்ணி வச்சுட்டு அந்த ஊறுகாய்க்கான ஒரு பொடி ரெடி பண்ணிட்டேன். என்னென்னா கடுகு 2 ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். நல்லா பொரியல் பண்ணி பொரியல் கடுகு எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. பொரிச்சது பிறகு அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்தது வெந்தயத்தை 2 ஸ்பூன் போட்டு தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ உப்பு இல்லாத வீடு இருக்குமா? இருக்கவே இருக்காது. உப்பு இல்லாமல் வீட்டில் இருக்கவே மாட்டோம். அது மாதிரி ஊறுகாய் இல்லாமலும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. உப்பு, ஊறுகாய் இதெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள், மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருட்கள். அதிலெல்லாம் மகாலட்சுமி குடிக்கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால ஊறுகாய் இல்லாமல் வீட்டில் இருக்காதீங்க. ஊறுகாய் தீர்ந்துருச்சுன்னா உடனே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ ஊறுகாய் தீர்ந்துருச்சு, எலுமிச்சங்காய் ஊறுகாய் ஊற வச்சுருக்கேன். பட் இருந்தாலும் இப்போ 2-3 நாளாக அது ரெடி ஆகிறதுக்கு, அதனால தான் இப்போ நான் மாங்காய் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இதையும் வறுத்து ஆசைப்பேன். மறுபடியும் என்ன பண்ணால் இந்த சூட்டே இருந்தாலும் நல்லா மிக்ஸியில் வந்துடும். அது அரைக்கலாம்ல, அதுக்காக அந்த சூட்டையும் மாட்டையும் போட்டு கிண்டிகிட்டே இருக்கேன். அந்த கடுகையும் திரும்ப அதில் கொட்டி கிண்டிகிட்டே இருக்கேன். நம்ம நான்வெஜ்ஜே சாப்பிட்டா கூட நம்ம ஊறுகாயை பக்கத்தில் வச்சுட்டு சாப்பிட்ணுமா. நம்ம சாப்பிட்றோம் டேபிள் ஆக்கிட்டோம், இல்லை கீழே உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா கூட அந்த ஊறுகாயை பக்கத்தில் வச்சுக்கணுமா. நம்ம பக்கத்தில் வச்சுப்போம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஊறுகாயும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் நம்ம எப்போவுமே சாப்பிடணும். வச்சு உடனே மிக்ஸியில் விட்டு அடிச்சுக்கிட்டேன். ரொம்ப ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அதே எண்ணெய் சட்டியில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் 1 டம்ளர். அப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருந்த மாங்காய் 2 பச்சை மிளகாயும் அதில் அரிஞ்சு போட்டுக்கிட்டேன் காரத்துக்காக வேண்டி. அதை அப்படியே வேக வச்சேன். மூடி போட்டு நல்லா வேக வச்சுட்டேன். நல்லா கொதித்து வெந்து வந்துட்டுருக்கு. அதுக்குள்ளே மாங்காய் தாளிக்கிறதுக்கான பொருளெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஒரு இஞ்சி துண்டு, ஒரு 4-5 பூண்டு பல் இதெல்லாம் உரித்து எடுத்துகிட்ருக்கேன். அது வரைக்கும் அது வந்துட்டுருக்காங்க. நல்லா வந்துட்டுருக்கு. நல்லா கொதித்து வேகுது. மூடி வச்சு வேக வச்சேன். நல்லா வெந்துருச்சுன்னா வேகும்போதே உப்பும் போட்டுக்கிட்டேன். உப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு மாங்காய்க்கு ஒரு கல் உப்பு தான். இது எங்கள் ஊர் உப்புங்க, வேதாரண்யம் உப்பு. வேதாரண்யத்தில் உப்பு ஃபேமஸ். தூத்துக்குடிக்கு அடுத்தபடியாக உப்பு வேதாரண்யத்தில் அதிகமாக இருக்குது. எங்கள் ஊர் உப்பு தான் நான் சமைக்கிறது. அப்புறம் இஞ்சி கொஞ்சம் நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். நல்லா நறுக்கி நைஸாக. அப்புறம் பூண்டையும் நறுக்கி வச்சுக்கிட்டேன். நல்லா பாருங்கள், நல்லா வந்துருச்சு, குழஞ்சி வந்துருச்சு. இது ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அடுத்தது எங்கள் வீட்டு நல்லெண்ணெய் சொல்கிறேன்னா எங்கள் வீட்டு எள்ளுலேருந்து ஆட்டின நல்லெண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். அதுதான் ஊறுகாய்க்கெலாம் தாளிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கடுகு போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு போட்டு நல்லா வெடித்து வந்ததும் கருவேப்பிலை, அப்புறம் அந்த இஞ்சி பூண்டு எல்லாம் நறுக்கி வச்சுருந்தேன்னா எல்லாமே ஆட் பண்ணி தாளிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சு கடுகு. அந்த தாளிக்கும் போது அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் அந்த ஊறுகாய்க்கான மனமே அந்த இஞ்சி பூண்டுலாம் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஊறுகாய்க்கான இஞ்சி பூண்டு சேர்த்து தான் செய்ய சொல்லுவாங்க. அதனால இஞ்சி பூண்டு சேர்த்தேன் இந்த மாங்காய் ஊறுகாயில். அதுவும் பூண்டு இஞ்சி எல்லாமே உடம்புக்கு நல்லது தானே, ஹெல்த்தி தானே, அதனால ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த வேக வச்ச மாங்காயும் நல்லா வந்துருச்சு. தோல் நீட்டி கட் பண்ணதும் நல்லா சீக்கிரமாகவே வந்துருச்சு. தாளித்து ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் அந்த இடித்து வச்ச மிளகாய் மசாலா, அது தனி மிளகாய்த்தூள், அது 2யும் போட்டு ஆட் பண்ண போகிறோம். நல்லா கொதிக்கிட்டு நல்லா மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். உங்களுடைய காரத்துக்கு தக்க நல்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் போட்டுக்கிட்டேன். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.
அரைச்சி வச்ச மசாலாவையும் அதில் போட்டு கிண்டிக்கிட்டேன். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்ல மறுபடியும் கொதிக்க விட்டேன். அந்த பவுடரில் தான் நான் இடித்தது நிறையா இருந்துச்சு. அடுத்த ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு மாங்காய் தானே, நல்லா கம்மியாக போட்டுட்டேன். ஒரு 2-3 மாங்காய்னா நிறைய தேவைப்படும். நல்லா கிரேவி மாதிரி அழகாக வந்துருச்சு பாருங்க. அப்படியே அல்வா மாதிரியே ஒட்டாமல் வந்துச்சு. எண்ணெய் சட்டிலேயே ஒட்டவே இல்லை. சூப்பராக வந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த மாங்காய் ஊறுகாய் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.